ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சர்ச் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேற்று கௌசனல் அடிகளாருடைய கலரையை பற்றி பார்த்தோம். இன்று அவங்களோட இறைப்பணியை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இவங்க மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் தான் இந்த மலைவாழ் மக்களுக்கு தான் இறைப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருக்க மூட நம்பிக்கையெல்லாம் கௌசனல் அடிகளார் தான் கலைந்தாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அவங்க காணிக்கை எப்படி மலைவாழ் மக்கள்லாம் கொடுப்பாங்கன்னா, அவங்க கையை அறுத்து அந்த ரத்தத்தை பீடத்தில் வைப்பாங்களாம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஃபாதர் கௌசானல் சொல்லி அவங்களுக்கு நிறைய இசைக்கருவிகள்லாம் வாங்கி கொடுத்து பாடல்கள் மூலமாக நம்ம கடவுளை துதிக்கலாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏற்று அவங்க இன்னும் கூட இப்போ கூட மலைவாழ் மக்கள் அவ்வளோ அழகாக பாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபாதர் கௌசானல் தான். கல்வி அறிவியலில் சிறந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஃபாதர் கௌசானல் அடிகளார் தான். நிறைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் முள்ளிக்குளம், வடகன்குளம் பகுதியிலலாம் ஏற்படுத்தினார். இவர் பங்கு தந்தையாக வடகன்குளத்தில் இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்களை அவங்க செஞ்சாங்க. இன்னும் கூட திரு சகோதரர் சபைகள் அதை அப்படியே நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சேரிட்டி ட்ரஸ்ட் வச்சு ஏழை குழந்தைகளுக்கு உதவுறாங்க. சிங்கிள் பேரண்டாக இருக்கவங்களுக்குலாம் உதவுறாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவிலும் ஞானத்திலும் விளங்குவதற்கு அவங்க உதவுறாங்க. அவங்களுக்காக நம்ம எப்பொழுதும் நம்ம மன்றாடுவோமாக.